வாழ்க வளமுடன் அத்தியாயம் 2 செவ்வாய்க்கிழமை நீல தமிழ் கிண்ணம் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஆதித்யா தனது சொந்த கைபேசிக்குள் ஒரு மெய்நிகர் கைதியாக நின்றிருந்தான். அவன் கத்திய சத்தம் வெளியே ஒரு அற்பமான பீப் ஒலியாக மட்டுமே வந்தது. அதே அறையில் டேபிளுக்கு அருகில் இருந்த கட்டிலில் ஆதியின் இணை உருவாக்குனரும் நண்பருமான அபி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். ஆதித்யா இரவு முழுவதும் வேலை செய்வதால் அபிக்கு இது பழக்கப்பட்ட ஒன்று. திடீரென மேசையில் இருந்த ஃபியூஷன் செல்போன் ஒரு பயங்கரமான பிரகாசமான ஊதா நிற ஒளியுடன் மின்னியது. அது அவ்வளவு பிரகாசம், ஆதித்யா உள்ளே இருந்து அதை அணைக்க முடியாமல் திணறினான். அந்த ஒளியின் கடுமையான தாக்கம் அபியின் தூக்கத்தை கலைத்தது. கண்களை கசக்கிக் கொண்டே என்னடா இது லைட் என்ற எரிச்சலுடன் எழுந்தான். அபி அப்படியே படுக்கையில் இருந்தபடியே மேசையின் மீது இருந்த போனை பார்த்தான். அது மினுமினுக்கும் ஒளியுடன் வினோதமான சத்தங்களையும் எழுப்பிக் கொண்டிருந்தது. ஆதி உள்ளே இருந்து சத்தமிட்டான். அபி, நான் உள்ளே இருக்கிறேன், தயவு செய்து இந்த போனை ஆஃப் செய்யாதே, இதில் ஏதோ பிரச்சனை. ஆனால் அபிக்கு எந்த குரலும் கேட்கவில்லை. ஒரு பிழை, கேம்ப்ளிட் என நினைத்தவன் இவனுக்கு தூக்கம் வரலைன்னா போன் தான் சத்தம் போட்டு என்னை கொல்லும் போல என்று தனக்கு தானே முணுமுணுத்துக் கொண்டு வெறுமனே போனை தன் கையால் எடுத்து திரைத்தரையை பார்க்கும்படி திருப்பி வைத்துவிட்டு மீண்டும் கட்டிலில் படுத்துக்கொண்டான். திடீரென ஆதியின் உலகம் இருந்தது. செல்போன் திரையை பார்த்து நின்று கொண்டிருந்த ஆதி இப்போது ஒரு கும்மிருட்டில் மாட்டிக்கொண்டான். போன் திருப்பப்பட்டதால் வெளிச்சம் இல்லை. அபி, என்ன செஞ்சே? ஆதி அலறினான். வெளியே அபி நிம்மதியாக தூங்க, உள்ளே ஆதி தன் இருப்பை நிரூபிக்க ஒரு முழுமையான இருட்டு சிறையில் அடைப்பட்டான். தொடரும். லைக் பண்ணுங்க, சேனலை ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க வளமுடன் நீல தமிழ் கிண்ணம்.